வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்துல இருந்து அலகு 8 உரைநடை இலக்கியம் குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உரைநடை இலக்கியத்தில் நம்ம பார்க்க தலைப்பு என்னன்னா நாடகம் குறித்து. இந்த நாடகத்துல தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆர் அழகப்பன் அவர்கள் எழுதின அந்த மூல புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். முந்தைய வகுப்புல பகுதி 1 அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடியது பகுதி 2. இதுல சங்க காலத்துல நாடகம், சிலப்பதிகாரத்தில் நாடகம் குறித்த செய்திகள், மணிமேகலையில் நாடகம் குறித்த செய்திகள் எப்படி இருக்கு, அதே மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்களில் நாடகம், பல்லவர் காலத்தில் நாடகம் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான தகவல்களை தான் பார்க்க போறோம். அப்போ சங்க காலத்தில் நாடகம் அப்படின்னு சொல்ல ஷேக்ஸ்பியர் கூறிய கருத்து போன்றே சங்க புலவர் முதுக்கண்ணன் சாத்தனாரும் கூறியிருக்காரு. அதாவது ஷேக்ஸ்பியர் நாடகம் குறித்து என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றாரோ அதே தான் முதுக்கண்ணன் சாத்தனாரும் கூறியிருக்காங்க. அந்த பாடல் வரி என்னன்னா, விளவிற் கோடியர் நீர்மை போல முறை முறை ஆடுனர் கலியும் இவ்வுலகத்து. விளவிற் கோடியர் நேர்மை போல முறை ஆடுனர் கலியும் இவ்வுலகத்து. அதாவது என்னன்னா, விளவின் கண் ஆடும் கூத்தரது வேறுபட்ட கோலம் போல தோன்றி இயங்கி இறந்து போகின்ற இவ்வுலகம். இந்த உலகத்துக்கு ஒரு ஓமை சொல்றாங்க. அந்த ஓமை சொல்ல திருவிழாக்கண் எப்படி கூத்தர்கள் மாறி மாறி வேறுபட்டு ஆடுவாங்களோ அது போல இந்த உலகம் எப்படி இருக்கு, முதல்ல தோன்றுது, அதுக்கு அடுத்து இயங்குது, பிறகு ஒரு கட்டத்தில் இறந்து போகிறது. அது எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை. உலகம் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு பொருளுடைய விஷயமாக இருக்கட்டும், அது நல்லா தோன்றும், பிறகு வளரும், கொஞ்ச நாள் கழித்து மாண்டு போகும், இன்னொன்றாக மீண்டும் மாறும். அப்போ இந்த மாதிரியான ஒப்பீடுகளை ஷேக்ஸ்பியருடைய இலக்கியங்களிலும் காண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. பாணரும் கூத்தரும் விரலியரும் குழுமி சென்று வள்ளல்களின் பால் பரிசில் பெற்று மீள்வர். அதாவது பாணர்ல இருந்து கூத்தர், விரலியர் இவங்க எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து வள்ளல்களிடம் தன்னுடைய திறமைகளை காட்டி பரிசில் பெற்று மீள்வர். பாரி வள்ளலிடத்து பாணரை ஆற்றுப்படுத்துவது போல் பாடும் கபிலர் பாரியிடம் ஆடியும் பாடியும் சென்றால் நாடும் குன்றும் பெறலாம் என கூறுகிறார். அப்போ பாரி என்ன பண்றாங்க, வள்ளலிடமான பாணர்களை பாரியிடத்தில் ஆடியும் பாடியும் செல்லுமாறு கபிலர் கூறுகிறார், ஆற்றுப்படுத்துறார். அப்போ நீங்க ஆடி பாடி போனாலே வள்ளல் பாரி என்ன பண்ணுவான், அவனுடைய நாட்டையும் குன்றையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவான் அப்படின்ற மாதிரியாக சொல்றாங்க. இதோடைய பாடல் வரி என்ன அப்படின்னா, விரையொளி கூந்தல்னும் விரலியர் பின்வர ஆடினார் பாடினீர் செலினே நாடும் குன்றும் ஒருங்கியுமே. இது கபிலர் பாரியோடைய வள்ளல் தன்மையை பேசுவதற்காக பாணர்களை சொல்வதாக இருக்கு. சில இடங்கள்ல அந்த மூவேந்தர்களும் பாரியின் மீது போர் தொடுக்கும் பொழுது இவ்வாறு அவர் சொன்னதாகவும் கூறப்படுது. அதாவது நீங்க என்ன, ஏன் பாரிக்கிட்ட போருக்கெல்லாம் போறீங்க, நீங்கள் ஒரு கூத்தராகவும் விரலியராகவும் நடனமாடி அவனிடம் சென்று உன்னுடைய நாடும் குன்றும் வேணும்னா அவனே கொடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரியாக இது என்னன்னா புறநானூறில் 199வது பாடல் ஆகும். சரி, அதற்கடுத்து ஆரிய நாட்டை சேர்ந்த கலை கூத்தர்கள் மூங்கில் கலிகளை நட்டு கயிறுகளை கட்டி அவற்றின் மேல் நின்று ஆடி மக்களை மகிழ்வித்து வந்தனர். இதனை கழைக்கூத்து என்பர். அப்ப இந்த மாதிரியான தரவுகள் மட்டுமல்லாது ஆரிய நாட்டை சேர்ந்த கலைக்கூத்தர்கள், அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மூங்கில் கலிகளை நட்டு அது மேல கயிறு கட்டி அந்த கயிறு மேல என்ன பண்ணுவாங்க, நடனமாடி மக்களை மகிழ்விப்பாங்க. இது பேர் கலைக்கூத்து. இந்த தகவல்களும் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல காணப்படுது. கலைக்கூத்து ஆடியவர்கள் தொம்பரவர் என அழைக்கப்படுகின்றனர். கலைக்கூத்து ஆடுறவங்களை என்ன சொல்றாங்க, தொம்பரவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆரிய கூத்தினர் ஆடிய கூத்துனால ஆரிய கூத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலே அவர்களுக்கு எப்பொழுதும் கண் இருக்கும். அதற்கடுத்து
அல்லிப்பாவை என்னும் ஓர் கூத்து புறநானூற்றில் சுட்டப்படுகிறது. இது அல்லியம் என்ற கூத்தாக இருக்க வேண்டும். அதாவது அல்லிப்பாவை அப்படின்ற ஒரு கூத்து வகையானது எந்த இலக்கியத்தில் இருக்கு அப்படின்னா புறநானூற்றில் சொல்லப்படுது. இது அல்லியம் என்ற கூத்தாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தில் பண்டை காலத்தில் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்த கூத்து என்னன்னா குரவை கூத்து தான். தமிழகத்தில் தொடக்க காலத்திலிருந்தே மிகவும் செல்வாக்கு பெற்ற கூத்து என்னன்னா குரவை கூத்து. வெற்றியை கொண்டாடும் மகிழ்வில் தோன்றிய களிப்பு துள்ளலே நாளடைவில் குரவை கூத்தாக வளர்ச்சி பெற்றது. அப்போ இந்த குரவை கூத்து எதுக்காக இது பண்றாங்கன்னா தன்னோட வெற்றியை பிரதிபலிக்கிறதுக்காக அந்த கலைப்பில் தோன்றிய துள்ளலே நாளடைவில் என்ன ஆகுது குரவை கூத்தாக மாறி போகிறது. பிறகு பிரிந்த காதலர்கள் மீண்டும் சேர்வதற்காக தோழியர்கள் ஒன்று கூடி தெய்வத்தை வேண்டி குரவை ஆடிய செய்தியும் கலித்தொகையில் இடம்பெறுகிறது. பிரிந்து போன காதலர்கள் மீண்டும் ஒன்று சேரணும், அல்லது பிரிந்து போன தலைவன் மீண்டும் வரணும், அப்படி தோழியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க தெய்வத்தை வேண்டி குரவை ஆடிய செய்தியை கலித்தொகை சொல்லுது. தனிப்பட ஒருவராலும் அபிநய கூத்துக்கள் கால வளர்ச்சியில் பல வேடங்களை புனைந்து வந்து மாறி மாறி ஆடும் நிலைக்கு மாறியதை சிலம்பு தெரிவிக்கிறது. அதாவது ஒருத்தரை தன்னுடைய அபிநயங்களை காட்டுவதும் கால வளர்ச்சியில் பல வேடங்கள் நிறைய ஒரு நாடகம் எடுத்துக்கிட்டா தனிப்பட்ட நபர் மட்டுமல்லாது நிறைய பேர் நிறைய பேருடைய வேஷங்களை போட்டுக்கிட்டு ஆடக்கூடிய நிலைக்கு மாறியதை சிலப்பதிகாரமே சொல்லியிருக்கு. போர்க்களத்தில் பகை முன்னர் முன் ஆடும் கூத்து அமலை கூத்து. அதாவது போர்க்களத்தில் பகைவர்கள் முன்னாடி ஆடக்கூடிய கூத்து அமலை கூத்து அப்படின்னு சொல்றாங்க. 8 தொகை நூல்களில் இசைப்பாடல்கள் நிறைந்து தெய்வ மனம் கமல நிற்பது பரிபாடல். 8 தொகையில ரொம்ப அதிகமா இசைப்பாடல்கள் கலந்து நிற்பது எதுனா நம்மளுடைய பரிபாடல். இசைக்கு பரிபாடல், நாடகத்துக்கு கலித்தொகை. இசைக்கு பரிபாடல், நாடகத்துக்கு கலித்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து குன்றுதோராடிய குமரனையும் மாநிலம் காத்து மண்ணுயிர் புறக்கும் மாயோனையும் புகழ்ந்து பாடும் பரிபாடலில் ஆடல் பாடல் சிற்பம் முதலில் சிறப்பித்து கூறப்படுகிறது. அதாவது எப்படின்னா நம்மளுடைய முருகப்பெருமானை எல்லாம் சொல்றாங்க. அதில் தான் குன்று தோராடிய குமரனையும் மாநிலம் காத்து மண்ணுயிர் புறக்கும் மாயோனையும் திருமாலையும் நம்மளுடைய முருகப்பெருமானையும் திருமாலையும் புகழ்ந்து பாடும் பரிபாடலில் ஆடல் பாடல் சிற்பம் முதலியவை சிறப்பித்து கூறப்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றத்தில் பாணரும் கூத்தரும் விழா கொண்டாடி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் பரிபாடலில் கூறப்பட்டிருக்கு. அதாவது திருப்பரங்குன்றத்திலே பாணர்களும் கூத்தர்களும் முருகப்பெருமானின் மீது முருகப்பெருமானுக்காக விழா கொண்டாடி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நிகழ்த்திய விஷயங்கள் எல்லாம் எந்த இலக்கியம் சொல்லுதுன்னா பரிபாடலில் சொல்லப்பட்டிருக்கு. கூத்தர்கள் கூத்தாடுவதற்கென தனிப்பட்ட ஆடுகளங்கள் இருந்தன என்பதை புறநானூறு தெரிவிக்கிறது. அதாவது கூத்தர்கள் கூத்தாடுவதற்காகவே தனிப்பட்ட ஆடுகளங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்றதை புறநானூறு சொல்லுது. இளிமக்கள் ஆடும் கூத்து என்னன்னா கருங்கூத்து. கருங்கூத்து என்பது இளிமக்கள் ஆடும் கூத்து. அப்போ இந்த நாடகத்தை பற்றி தகவல்களை பார்க்கும் பொழுது சங்க இலக்கியங்கள் எல்லாம் இதை கூத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இசையும் ஆடலும் சேர்ந்து வரக்கூடிய இந்த கூத்து வகையில இசைக்கு முதலிடம் கொடுப்பதுன்னா பரிபாடல். அப்போ நாடகத்தை பற்றி பேசக்கூடியது கலித்தொகை. தனிப்பட்ட ஒருவர் நடிக்கக்கூடிய நாடகம் பிற்காலத்துல குழுமுக்கள் நாடகமாக மாறக்கூடிய நிலையை சிலப்பதிகாரம் சொல்லுது. 10 பாட்டோடைய இறுதி பாடலான மலைப்படுக்கடாம் கூத்தர் ஆற்றுப்படை என்று வழங்கப்படுகிறது. இந்த மலைப்படு கடாமை என்ன சொல்றாங்க அப்படின்னா கூத்தர் ஆற்றுப்படை. ஏன்னா கூத்தர்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணிக்கிறாங்க இதில் ஆற்றுப்படுத்திக்கிறாங்க. அதனால இதை கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னே கூட சொல்றாங்க. கூத்தர்கள் தம் குழுவினரோடு ஊராக சென்று கூத்துக்கள் நிகழ்த்துவர். அவ்வாறு செல்லும் கால் தமது இசைக்கருவிகளையும் பிறவற்றையும் பைகளில் கட்டி கொத்து கொத்தாக மூங்கில் கால்களில் மாட்டி தூக்கி செல்வர் எனவும் அத்தோற்றம் ஒரே கிளையில் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கும் பலா காய்களைப் போல நினைவூட்டின அப்படின்றது கூத்தர் ஆற்றுப்படையில் இருக்கக்கூடிய ஒரு தகவல். அதாவது இன்றைக்குமே நாடக கலைஞர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேடை நாடகமாக இருக்கட்டும் அல்லது வேறு சில பெரிய பெரிய சினிமாக்கள்ல இருக்கக்கூடிய சீன்களாக இருக்கட்டும் காட்சிகளாக
யாருமே என்ன பண்றது இல்ல. அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே நடிக்கிறது இல்ல. அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு தான் என்ன பண்றாங்க, அந்த காட்சிகளை எடுக்குறாங்க. அந்தந்த இடத்திற்கு குழுக்களாக சென்று அந்த நாடகங்களை நடிக்கிறாங்க. அப்ப இது இப்ப இல்ல. சங்க காலத்திலிருந்தே இந்த விஷயங்கள் வந்தது அப்படின்றதை தான் இந்த மூல புத்தகம் சொல்லுது. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, கூத்தர்கள் தன்னுடைய குழுவினரோடு ஊர் ஊராக செல்றாங்க. அப்படி செல்லும்போது தனக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நாடகத்தில் பயன்படக்கூடிய இசைக்கருவிகள் மற்ற பொருட்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி மூங்கில் கலைகள்ல மாட்டி தூக்கிட்டு போறாங்க. அப்படி அவங்க தூக்கிட்டு போற அந்த நிலையை பார்த்தோம்னா அந்த மூங்கில் கலைகள் எப்படி இருக்காம், ஒரே கிளையில கொத்து கொத்தா பலாக்காய்கள் பூத்து தொங்குற மாதிரி காய்த்து தொங்குவதை போல நினைவூட்டுது அப்படின்னு கூத்தராற்றுப்படையே அதற்கு ஒரு தகவல் தருது. வாடாவல்லி என்ற கூத்தை தொல்காப்பியர் சிறப்பித்து கூறுகிறார். சிற்றூர்கள்ல இந்த கூத்து இன்றைக்கு வரைக்குமே நடத்தப்படுது. அப்ப வாடாவல்லி அப்படின்ற கூத்து எங்க இருக்குன்னா தொல்காப்பியர் காலகட்டங்கள்ல இருக்கு. நாடகம் ஆடும் பெண்களை நாடக மகளிர் எனவும் அவர்கள் கூத்தாடும் இடத்தை ஆடுகளம் எனவும் பெரும்பானாற்றுப்படை சொல்லுது. அப்ப நாடகம் ஆடும் மகளிரை என்ன சொல்றாங்கன்னா நாடக மகளிர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர்கள் கூத்தாடக்கூடிய இடம் என்னன்னா ஆடுகளம் அப்படின்றது. இது பெரும்பானாற்றுப்படையில இருக்கு. அக்கால நாடகங்கள் மக்களால் பெரிதும் விரும்பி காணப்பட்ட செய்தி பட்டினப்பாலையில் இடம்பெறுகிறது. அதாவது அன்றைக்கு போடப்பட்ட நாடகங்கள் அனைத்தும் மக்களால் ரொம்ப விரும்பி பார்க்கப்பட்டது. ஏன்னா இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு அதுதான். அப்போ மக்கள் தன்னுடைய கலைப்புகளை எல்லாம் மறந்து இந்த பொழுதுபோக்கிற்காக அந்த நேரத்தை செலவிடும் பொழுது மகிழ்வாக இருந்தனர் அப்படின்றதை பட்டினப்பாலை அப்படின்றது சொல்லுது. பாடல் ஓர்த்தும் நாடகம் நயந்தும், பாடல் கேட்டும் அந்த நாடகத்தில் நயந்தும் அவர்கள் மகிழ்ந்து போனர். கல்லுண்டு மகிழ்ந்த குறவர்கள் தம் குழுவோடு ஆடிய கூத்து குறவர் கூத்து அப்படின்னு சொல்றாங்க. குறவர்கள் கல்லுண்டு மகிழ்ந்து தன்னுடைய குழுவினரோடு ஆடிய கூத்து குறவர் கூத்து. மிக பழமையான தொல்குடி மக்கள் ஆடி வந்த கூத்து தான் இந்த குறவர் கூத்து. வேலவன் சூரர்களை வென்றபோது பேய்மகள் ஆடியது என்னன்னா துணங்கை கூத்து. அப்ப துணங்கை கூத்தை யார் ஆடுறா அப்படின்னா பேய்மகள் ஆடியது. எதற்காக ஆடினாங்க? முருகப்பெருமான், வேலவன்னா முருகப்பெருமான் சூரர்களை வென்ற போது ஆடினாங்க. இது எந்த இலக்கியத்துல இருக்கு? திருமுருகாற்றுப்படை இலக்கியத்துல இருக்கு. ஒரே தகவல் 4 வினாக்களாக இருக்கு. அப்போ துணங்கை கூத்து பத்தி பார்க்க சொல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, துணங்கையில் ஈடுபாடு கொண்டு கொற்றவையை துணங்கையர் செல்வி என்பர். அதாவது துணங்கையில ஈடுபாடு கொண்ட கொற்றவையை தான் என்ன சொல்லுவாங்க? துணங்கையர் செல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பதிற்றுப்பத்துல சொல்லியிருக்காங்க. திருவிழா, போர் வெற்றி முதலிய காலங்களில் ஆடப்பட்ட கூத்து தான் இந்த துணங்கையர் கூத்து. திருவிழா அப்பவும் ஆடுவாங்க, போர் வெற்றி பெற்ற பிறகும் ஆடுவாங்க. மகளிருக்கே உரிய கூத்து என்னன்னா துணங்கை கூத்து. மகளிர் மட்டும்தான் இந்த கூத்தை ஆடுவாங்க. துணங்கை கூத்தோடைய வேறு பெயர் என்னன்னா சிங்கி கூத்து. துணங்கை கூத்தோடைய வேறு பெயர் என்னன்னா சிங்கி கூத்து. இக்காலத்தில் சீல்கை அடித்து கொண்டு ஆடும் டப்பா கூத்து என்ற ஆட்டத்துடன் இணைத்து பார்ப்பது துணங்கை கூத்து. அதாவது இந்த காலகட்டங்கள்ல டப்பா கூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூத்து வகையோட என்ன பண்ணலாம்? துணங்கை கூத்தை இணைத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சங்க இலக்கியங்கள்ல நாடக கூறுகள் நிரம்பிய நல்லதொரு இலக்கியம் என்னன்னா கலித்தொகை. சங்க இலக்கியத்தில் நாடக கூறுகள் நிரம்பிய நல்லதொரு இலக்கியம் என்னன்னா கலித்தொகை. இந்த ஒவ்வொரு பாடலும் ஓரங்க நாடகம். ஏன்னா கலித்தொகையில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே ஓரங்க நாடகத்தை போல காட்சி தரும். அதுக்கு அடுத்து கலித்தொகை பாடல்களை நாடகமாக வடிக்க இயலும் எனும் முயற்சியின் விளைவாக எழுந்த ஒரு நூல்தான் தேப்போமி அவர்களின் நற்றிணை நாடகங்கள். அதாவது நாடகத்தை ஒரு கலித்தொகை பாடல்களை அனைத்தையுமே நாடகமாக வடிக்க முடியும் அப்படின்ற தேப்போமி என்ன பண்றாங்க? நற்றிணை நாடகங்கள் அப்படின்ற நூலை எழுதுறாங்க. சங்க இலக்கிய பாடல்கள் பல நாடக வடிவுக்கு ஏற்றன. சங்க இலக்கியத்துல பல பாடல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா நாடக வடிவத்தில் இருக்கும். அப்ப இதுல முதல்ல கலித்தொகை பார்த்துதான் அறிஞர்கள் இதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஒரு நாடக நூலாக வடிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு வராங்க. அதற்கடுத்து சங்க இலக்கிய பாக்களின் அடிப்படையில் எழுந்த சில நல்ல நாடக நூல்கள் என்னன்னா
கும்மணன் அப்படின்றது இது புலவர் அரசு அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். வள்ளலும் வளவனும் இது இந்த புத்தகம் யாருன்னா சிவகுப்புசாமி பிள்ளை அவர்கள் எழுதியிருக்காரு. சங்ககால வள்ளல்கள் குறித்து சிவகுப்புசாமி பிள்ளை அவர்கள் எழுதியிருக்காங்க. நாடக இலக்கியங்களை இன்பியல் நாடகம், துன்பியல் நாடகம் என அப்போ நாடக இலக்கியத்தை என்ன பண்ணலாம்னா இன்பியல் நாடகம், துன்பியல் நாடகம். அதாவது இன்பத்தை மையமாக படுத்துறது, அதுக்கடுத்து துன்பங்கள். நாடகங்களுக்கு அடிப்படை நாடகம், ஓரங்க நாடகம். முதல்ல ஒன் ஆக்ட் பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரங்க நாடகங்களுக்கு தான் நாடகங்களுக்கு அடிப்படை நாடகமாக இருக்கு. திருக்குறளில் புலவி நுணுக்கம் அதிகாரம் ஓரங்க நாடகத்திற்கு எடுத்துக்காட்டு. அதாவது திருக்குறளில் இடம்பெறக்கூடிய அதிகாரம் புலவி நுணுக்கம் அப்படின்றது இது ஓரங்க நாடகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குது. சரி, இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நாடகத்திற்கு அடிப்படையான கூறுகளாக விளங்கக்கூடியவை அப்படின்னு சொல்ல கிட்டத்தட்ட நாடகத்திற்கு அடிப்படையான கூறுகள் 6 அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா அரிஸ்டாட்டில் சொல்றாரு. என்னென்ன 6 அப்படின்னு பார்த்தோம்னா கரு, இசைப்பாடல், இல்ல முதல்ல கரு, அதற்கு அடுத்து என்னன்னா கருத்து, அதற்கடுத்து தான் இசைப்பாடல், அதற்கடுத்து நடை, அதுக்கடுத்து நாடகமாந்தர், அதுக்கடுத்து கண்கவர் காட்சி. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நிரல் படுத்துகள்ல நிறைய பாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு நாடகத்திற்கு அடிப்படையான கூறுகள் எத்தனை அப்படின்னா 6. இதை யாரு சொன்னா அப்படின்னா அரிஸ்டாட்டில் சொல்றாரு. என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா கரு, கருத்து, இசைப்பாடல், நடை, நாடகமாந்தர், கண்கவர் காட்சி. இதுதான் அந்த 6 நாடக கூறுகள். நாடக நூல்களில் உரையாடல்கள் வகையில் ஒரு உறுப்பாக அமைவது தனிமொழிகள். இதை நாடக பாத்திரம் தனிமையிலிருந்து பேசுவதாக இது அமைக்கப்படும். தனிமொழிகள் தனக்குள்ளே தானே பேசிக்கிறது. ஒரு தலைவன் ஏன் இன்னும் வரல, ஒருவேளை அவன் என்னை மறந்துட்டானோ, அவனுக்கு என்னுடைய நினைப்பு இல்லையோ, இந்த மாதிரி அவளாக புலம்பிக் கொள்வது, இதெல்லாம் நாடக பாத்திரம் தனிமையிலிருந்து பேசுவதை போல இது அமைக்கப்படுது. தனிமொழிகள் என்பதை ஆங்கிலத்தில் சொலியோக்கி என்பர். அதாவது தனக்குத்தானே பேசிக்கொள்வதுதான் என்ன தனிமொழி. தன்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய புலம்பல்களை தனக்குத்தானே பேசிக்கொள்வது. தனிமொழியை நாடகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா முன்னிலை கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் நாடகம் எல்லாம் தனிமொழியை தற்கூற்றி என்பர். அதாவது இந்த தமிழ் நாடகத்தில் இந்த தனிமொழி என்ன சொல்றாங்க, தற்கூற்றுன்னு சொல்றாங்க. அப்போ முன்னிலை கூற்றுனாலும் தற்கூற்று அப்படின்னாலும் ஒண்ணுதான். கடந்த கால நிகழ்ச்சி ஒன்றை திடுமென கூறி முன்னிறுத்தி காட்டும் நாடகத்திற்கான முன் நிகழ்ச்சிகளின் இடைப்பதிவு பிளாஷ்பேக் என வழங்குவர். அதாவது இடைப்பதிவு அப்படின்னு சொல்றாங்க. எப்பயோ நடந்திருக்கும், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த இன்சிடென்ட்ஸை சொல்றது, அதை இடைப்பதிவு பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்றாங்க. கூத்தாட்டு அவை குழாத்தற்றே அப்படின்னு குறள் 332ல இந்த இடைப்பதிவு குறித்த குறிப்புகள் இருக்கு. மரத்தால் செய்த பாவைகளை கட்டிக்கொண்டு ஆட்டுவிக்கும் வழக்கம் அக்காலத்தில் இருந்தது. இது மிக பழமையான என்னன்னா மரப்பாவை கூத்து. மரத்தாலான பாவைகளை கட்டிக்கொண்டு அதை தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய வழக்கம் அந்த காலத்துல இருந்தது. இத மரப்பாவை கூத்து அப்படின்னு சொல்றாங்க. இத பாருங்க, நான் அகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டி அற்றே. அதாவது எப்படி அந்த நான் அகத்தில்லார் இயக்கம், நாணமற்றவர்களுடைய இயக்கம் எப்படின்னா மரப்பாவைக்கு நானால் உயிர் ஊட்டி, அந்த கயிறால் உயிர் ஊட்டி அதை மருட்டுவதை போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரப்பாவை கூத்து பற்றி திருக்குறளில் குறிப்புகள் வருது. 1020வது குறள்ல இந்த குறிப்புகள் இருக்கு. கயமை அதிகாரம் நாடகம் எழுதுவோருக்கு கிடைத்த அழியா கருவாகும். அதாவது திருக்குறளில் இடம்பெறக்கூடிய கயமை அதிகாரம் நாடகம் எழுதுவங்களுக்கு கிடைத்த ஒரு முக்கிய கரு அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் சார்ந்த சில நல்ல நாடக நூல்கள் என்ன அப்படின்னா மா வலித்துணைவன் அவங்களுடைய திருவள்ளுவர் நாடகம், ஆர் அழகப்பன் அவர்களுடைய திருவள்ளுவர் அப்படின்ற நூல், காத்தா திருநாவுக்கரசு அவர்களின் திருக்குறளில் கற்பனை திறனும் நாடக நலனும், இந்த நூலும் நாடக நூல்கள், திருக்குறளுக்கான நாடக நூல்களில் சிறந்த நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு
சிலப்பதிகாரம் சொல்லுது. நாட்டிய வடிவம் கொண்டு பல்வேறு குழுக்களால் ஆடப்பட்டு வருவது சிலப்பதிகார நாடகம். அதாவது இன்றைக்கு வரைக்குமே சிலப்பதிகார நாடகங்களை மேடைகளில் பல நாடக குழுக்கள் போடப்பட்டு வருது. சிலப்பதிகாரத்தின் சிதைந்து ஒரு அமைப்பு கோவலன் கதை சிற்றூர்களில் கூத்து வடிவில் நடிக்கப்பட்டு வருவது. சிலப்பதிகாரத்தின் சிதைந்து போன ஒரு அமைப்பு தான் இந்த கோவலன் கதை. இது என்னன்னா சிற்றூர்கள்ல இன்னைக்கும் கூத்து வடிவுல நடத்திட்டு வராங்க. நாடக களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுவது என்னன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை நாடக களஞ்சியம் அப்படின்னே சொல்றாங்க. சிலப்பதிகாரத்தில் நாடகம் குறித்த செய்தியை எப்படி பிரிக்கலாம்னா 4 வகையாக பிரிக்கலாம். முதல்ல நாடகம் குறித்த சொல்லாட்சி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது 1. அதற்கடுத்து அதில் குறிப்பிடக்கூடிய 11 ஆடல் வகைகள். அதற்கடுத்து நாடக அரங்கம் என்று எப்படி இருக்கு அப்படின்றது. அதற்கடுத்து உரையாசிரியர் தரும் உரைகளில் நாடக கலை அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்றது மாதிரியாக பிரிக்கலாம். சரி, இப்போ சிலப்பதிகாரத்துல நாடகம் குறித்த செய்திகள் அப்படின்னு பார்க்க சொல்ல, நாடகம் ஏத்தும் நாடக கணிகை அப்படின்னு வரிகள் பதிகம் 15ல வருது. நாடகம் முறுப்பசி அப்படின்னு சிலம்பு 21ல சொல்றாங்க. பாலசரிதை நாடகங்களும் அப்படின்றது ஆட்சியர் குரவையில் இடம்பெறக்கூடிய வரிகள். நாடகம் மடந்தையர் ஆடரங்கு அப்படின்றது சிலப்பதிகாரம் 22வது வரியில வருது. அதற்கடுத்து நாடக மகளிர் ஈரைம்பத்திருவரும் அப்படின்னு சிலப்பதிகாரம் 26வது காண்டம். நாடக மகளிரும் நல்ல தக்கம் ஆக்கலும் சிலப்பு 141வது வரி. நாடகம் என்ற சொல் நாட்டியம் என்ற பொருளில் வழங்கி வந்திருக்கு. அப்ப நாடகம் அப்படின்ற சொல்லுக்கு நாட்டியம் அப்படின்றது பொருளாக சிலப்பதிகாரத்தில் இருந்திருக்கு. அதற்கடுத்து என்ன பண்றாங்கன்னா 11 வகையான ஆடல் வகைகளை சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா கொடுக்கொட்டி, பாண்டுரங்கம், அல்லியம், மல், துடி, கொடை. இது இல்லாத கேள்விகளே இல்ல. சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்ல அந்த 11 ஆடல் வகைகள் என்னென்ன, அது யாரால ஆடப்பட்டது அப்படின்றது ஒரு அடிப்படையான கேள்விகளாக வருது. கொடுக்கொட்டி, பாண்டுரங்கம், அல்லியம், மல், துடி, கொடை. அதற்கு அடுத்து குடம், பேடி, மரக்கால், பாவை, கடையம். இந்த 11 வகை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொடுக்கொட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா திரிபுரங்கள் தீமடு தெரிய கண்ட விரிசடை கடவுள் மனம் சிறிதும் இறங்காமல் ஆடிய கூத்து. விரிசடை கடவுள் அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமானை சொல்றாங்க. அப்போ திரிபுரங்கள் ஃபுல்லாவே மடுத்து எரியதை கண்டு சிவபெருமான் கொஞ்சம் கூட மனசு இறங்காமல் ஆடிய கூத்தை தான் கொடுக்கொட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாண்டுரங்கம் அப்படின்றது நான்முகன் காணுமாறு கலைமகள் ஆடிய கூத்து பாண்டுரங்கம். அல்லியம் என்பது மாயவன் ஆடியது, அதாவது திருமால் ஆடியது அல்லியம். மல் என்பது மல்லன் உருவம் எடுத்து ஆடிய கூத்து அப்படின்னு சொல்றாங்க. குடை என்பது முருகன் தனது வெண்கொற்ற குடையை முன்னே சாய்த்து அதனையே ஒருமுக எளினியாக கொண்டு ஆடிய கூத்து தான் குடை. குடை அப்படின்ற கூத்தை ஆடக்கூடியது முருகன். இவர் தன்னுடைய வெண்கொற்ற கொடையை முன்னே சாய்த்து அதை ஒருமுக எளினியாக வைத்து ஆடிய கூத்து. குடம் அப்படின்றது கண்ணனால் ஆடப்பட்டது. பேடு என்பது ஆண்மை தன்மையற்ற கோலம் கொண்டு மன்மதன் ஆடியதை பேடு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து மரக்கால் அப்படின்றது மரத்தினால் செய்யப்பட்ட காலை குறிக்கும். மரக்கால்களின் துணை கொண்டு ஆடுவது இந்த மரக்கால். பாவை அப்படின்றது என்னன்னா திருமகள் கொல்லிப்பாவையின் வடிவம் கொண்டு ஆடிய கூத்து. திருமகள் யாருடைய வடிவம்னா கொல்லிப்பாவையின் வடிவம் கொண்டு ஆடிய கூத்தை தான் பாவை கூத்து அப்படின்னு சொல்றாங்க. கடையம் என்பது ஐராணி என்னும் மடந்தை ஆடிய கூத்து. கடையம் என்பது ஐராணி என்னும் மடந்தை ஆடிய கூத்து கடையம். மாதவி ஆடிய 11 ஆடலும் நாடகத்தின் உறுப்புக்கள் என்பார் அடியார்க்கு நல்லார். அதாவது மாதவி ஆடிய 11 வகையான ஆடலும் நாடகத்தின் உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா அடியார்க்கு நல்லார் சொல்கிறாரு. அரண்மனையை சார்ந்த நாடக அரங்கம் கூத்தப்பள்ளி. அதாவது அரண்மனையை சார்ந்த நாடக அரங்கத்திற்கு பேர் என்ன? கூத்தப்பள்ளி. கோவில்களை சார்ந்த நாடக அரங்கத்திற்கு பேர் என்ன? கூத்தம்பலம். நாடகம் நிகழும் தலைமையிடம் என்னன்னா நாயகபத்தி. அடியார்கள் நடிகர்கள் தங்குவதற்கு அரங்கின் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த இடம்தான் கண்ணுல குடினை பள்ளி. நாடகம் ஆடும் இடத்திற்கு களரி அப்படின்ற பெயரும் உண்டு. ஆடுகளம் அப்படின்ற பெயரை சங்க இலக்கியங்களை பார்க்கிறோம். களரி என்ற பெயரை சிலப்பதிகாரத்தில் சொல்றேன்.
எதிரில் அமர்ந்து கூத்து காண்பவர்களின் இருக்கைதான் அம்பலம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்த அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடரங்கில் மூவகை திரைகள் கட்டப்பட்டிருக்கும். ஆடரங்குல 3 வகையான திரைகள் இருக்கும். எலினி அப்படின்ற சொல் திரையை குறிக்கும். எலினி என்ற சொல் எதை குறிக்கிறது? திரையை குறிக்கிறது. அப்போ மூவகை எலினிகள் அப்படின்னு பார்க்க சொல்ல ஒருமுக எலினி, பொறுமுக எலினி, கந்துவரல் எலினி. அரங்கில் இடப்புற தூணில் ஒரு உருவு திரையாக கட்டப்பட்டது தான் ஒருமுக எலினி. அதாவது இப்படி இடப்புறத்துல இருந்து வலம் போற மாதிரியாக இந்த ஒருமுக எலினி அமைக்கப்பட்டிருக்கும். இருபுறமும் பிரிந்து ஒதுங்கி செல்லக்கூடிய அமைப்புடையதுதான் இந்த பொறுமுக எலினி. மேலிருந்து வேண்டும் போது விடப்படவும் வேண்டாத போது நீக்கவும் தக்க அமைப்பில் கட்டப்பட்டிருப்பது இந்த கந்துவரல் எலினி அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து மகளிர் ஆடரங்கில் ஒருமுக எலினியின் பக்கத்தில் இருப்பர். பெயர் தோரியம் மடந்தையர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆடரங்கில் ஒருமுக எலினியின் பக்கத்தில் இருப்பவர் பெயர் என்னன்னா தோரியம் மடந்தையர். தோரியம் என்றால் என்னன்னா கூத்து தான். கூத்தில் வல்ல மடந்தையர் தோரிய மகளிர் அப்படின்னு சொல்றாங்க. நாடகம் தொடங்குவதற்கு சற்று முன் ஆடப்படும் கூத்து என்னன்னா அந்தரங்க கொட்டு. நாடகம் தொடங்கத்துக்கு முன்னாடி ஆடக்கூடிய கொட்டு அந்தரங்க கொட்டு அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரம் காலம் கலைமலிந்த காலம் என்பதனை சுட்டிக்காட்டும் கதை அரங்கேற்று காதை. சிலப்பதிகார காலகட்டங்களில் கலை மலிந்து காணப்பட்டது அப்படின்றதை எந்த காதை சொல்லுதுன்னா அரங்கேற்று காதை சொல்லுது. முழு தமிழகத்தை காட்டும் கலை களஞ்சியம் அப்படின்றது எதுனா சிலப்பதிகாரம். இசை நாடகத்திற்கென்றே அமைந்த காதைகள் அரங்கேற்று காதை, காணல் வரி, வேநீர் காதை. அதாவது அரங்கேற்று காதை, காணல் வரி, வேநீர் காதை இதெல்லாம் இசை நாடகத்திற்கு எனவே அமைக்கப்பட்ட காதைகள் அப்படின்னு சொல்றாங்க. இசைக்கலையும் நாடக கலையும் தமிழ்நாட்டில் தொடர்பு பெற்று வளர்ந்தமைக்கு ஒரு புது மலர்ச்சி பெற்றமைக்கு ஆதாரமான ஒரே நூல் என்னன்னா சிலப்பதிகாரம் மட்டும்தான். இசையும் நாடகமும் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே ஒன்றே ஒன்று தொடர்புடையது அப்படின்றதை இன்றைக்கு வரைக்கும் பறைசாற்றக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டான நூல் என்னன்னா சிலப்பதிகாரம். மணிமேகலையில் நாடகம் செய்திகள் எப்படி இருக்கு பாருங்க. பௌத்த மதத்தின் கொள்கைகளை பரப்ப எழுந்த காப்பியம்தான் இந்த மணிமேகலை. மணிமேகலையுடைய முதல் அடிப்படை என்னன்னா பௌத்த மதத்துடைய கொள்கைகளை பரப்பணும். அதுக்காக தான் மணிமேகலை எழுந்தது. நாடகம் என்ற சொல்லை நடனம் என்ற பொருளில் பயன்படுத்தும் காப்பியம் மணிமேகலை. நாடகம் அப்படின்ற சொல்லை நடனம் அப்படின்ற பொருள்ல பயன்படுத்துறாங்க. நாடக காப்பிய நன்னூல் நுனிப்போர் மணிமேகலை 79 80 வரி இந்த நாடக காப்பிய நன்னூல் நுனிப்போர் மணிமேகலை நுனிப்போர் அப்படின்னு அதோடைய வரியானது சொல்லுது. நாடகம் கண்டு பாடற்பான்மையின் கேள்வி இன்னிசை கேட்டு மணிமேகலையில இந்த வரி இடம்பெறுது. அரச வீற்றிருந்து புறையோர் பேணி நாடகம் கண்டு. அதாவது அரசர்கள் வீச்சு இருக்க மற்றவங்க எல்லாம் பேணும்படியாக நாடகம் கண்டு. நாடகம் விரும்பிய நன்னலம் கவினி. இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான வரிகளாக இடம்பெறுகிறது. நடன மகளிர் அரங்கியன் மகளிர் என்று அழைக்கப்பட்டனர். நடன மகளிரா அரங்கியன் மகளிர் அப்படின்னும் அழைக்கப்பட்டாங்க. பாடும் மகளிர் குழுவினர் கொலைவல் ஆயம் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. பாடக்கூடிய அந்த மகளிரை கொலைவை ஆயம் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. மணிமேகலை கூறும் திரைச்சீலை என்னன்னா பொறுமுக எலினி பத்தி தான் மணிமேகலை பேசுது. மணிமேகலை குறிப்பிடும் கூத்து என்னன்னா திருமகளாடிய பாவை கூத்து. நாடகம் என்பது கதை தழுவி வரும் கூத்து. நாடகம் என்ன? கதை தழுவி வரக்கூடிய கூத்து. அபிநயம் என்பது கதை தழுவாது பாட்டுக்களின் பொருள் தோன்ற கை காட்டி அபிநயிப்பது. அப்ப அபிநயம் என்பது என்னன்னா கதை இல்லாமல் பாட்டுக்களுடைய பொருளை பிறருக்கு தெரிவிக்கும்பாறு கைகளையும் அசைத்து ஆடுவது. இவ்விரு வகை கூத்துக்களும் அறிந்தார் வாழ்ந்த கலைஞர்கள் வாழ்ந்த பெருமிதம் மிக்க காலம்தான் இந்த மணிமேகலை. இந்த 2 வகையான கூத்துக்களையும் அறிந்து பெருமை பெற்றவர்கள் வாழ்ந்து போற்றிய காலம்தான் இந்த மணிமேகலை காலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள்ல நாடகம் பற்றி என்ன செய்திகள் வருதுன்னா, நாடகம் ஒரு நுண்கலை. மனதை கிளறச் செய்து இன்பம் ஊட்டுவதில் அதற்கிணை எதுவுமே இல்லை. எனவே இன்பத்தை ஊட்டி காமத்தை மிகுவித்தலின் அது கடியத்தக்கதுன்னு கருதியவர் யாருன்னா சமணர்கள். நாடகம் என்னதான் இருந்தாலும் ஒரு நுண்கலை. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு இன்பம் கொடுப்பதை போல கொடுத்து நம்மளுடைய காமத்தை அதிகப்படுத்துது. இது தவறானது அப்படின்னு
சொன்னவங்க யாருன்னா சமணர்கள். நாடகத்தால் வரும் கேடுகளை எடுத்து கூறி தடுத்த சமணப்புலவர் யாருன்னா கனிமேதையார். நாடகம் சேர்ந்தார் பகைப்பலி தீச்சொல்லோ சாக்காடே தீர்ந்தார் போல் தீரா வரும். அதாவது நாடகம் பத்தி இது பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? பகைப்பலி தீச்சொல் சாக்காடே தீர்ந்தார் போல். அதாவது நம்மளால மீளவே முடியாத அளவிற்கு துன்பங்கள் நமக்கு சேரும் அப்படின்னு கனிமேதையார் சொல்றாரு. கூத்தாடும் இடத்தில் அறிவுடைய சான்றோர் எவரும் செல்லார் அப்படின்னு ஏலாதி சொல்லுது. அதாவது கூத்தாடும் இடத்துக்கு அறிவுடையவங்க யாராவது போவாங்களா அப்படின்னு ஏலாதி சொல்லுகிறது. நாடகம் கலை அறிவுடையார்களுக்கு தொடர்பற்றது என்றும் காமத்தோடு தொடர்புடைய கலை என்றும் எண்ணியவர்கள் தான் சமணர்கள். நாடகத்திற்கும் கலை அறிவுடையவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. காமத்தின் மேல் யாரெல்லாம் அதீத பற்று கொள்றாரோ அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? நாடகம் பார்க்க போவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் சமணர்களுக்கு இருந்தது. நடிகர் என்ற பொருளில் கூத்தர், கூத்தாடி, கூத்தியர் என்ற சொற்கள் நூல்களில் இடம்பெற்றுள்ளன. அப்போ நடிகர் அப்படின்ற பொருள்ல கூத்தர், கூத்தாடி, கூத்தியர் அப்படின்ற சொற்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அதற்கடுத்து உடலில் இருந்த பல வகை தொழில்களையும் செய்து காட்டும் உயிரை கூத்தன் என நாலடியார் செய்யுள் எடுத்து எம்புகிறது. உடலில் இருந்த பல வகை தொழில்களையும் செய்து காட்டும் உயிரை தான் என்ன சொல்றாங்க? கூத்தன் அப்படின்னு நாலடியார் சொல்கிறது. தலைவனை இகழும் பொழுது தலைவியே ஆயினும் பரத்தையே ஆயினும் அவனை என்னன்னு சொல்லுவா? கூத்தன் என்றோ தோற்பாவை என்றோ இகழும் தன்மை இருந்தது. அப்போ தலைவனை திட்டும் பொழுது அவனை நீ ஒரு கூத்தன் மாதிரி கூத்தாடி மாதிரி அதாவது மாறி மாறி பேசுற, மாறி மாறி நடந்துக்கிற அப்படின்ற மீனிங்ல தலைவியும் திட்டிருக்கா, பரத்தையும் தலைவனை கூத்தன் என்றோ தோற்பாவை என்றோ இகழும் தன்மை இருந்திருக்கு. நாடகமாடி என்பதை கூத்தாடி என்று குறிக்கும் சொல் 570 இருந்திருக்கு. நாடகமாடி என்பதை கூத்தாடி என குறிக்கும் சொல் 570 இடம்பெறுகிறது. கூத்தியர் என்ற சொல் வைப்பாட்டியர் என்ற பொருளில் வழங்கியமையும் இடைக்காலத்தில் நாடகமாடும் மகளிரை கூத்தியர் என குறிக்கப்பட்ட கொடுமையையும் நான்மணி கடிகை சொல்கிறது. அப்ப நாடகத்தை கூத்தாட்டு என குறிக்கும் நூல் திரிகடுகம். தமிழகத்தில் ஆடற்கலை பெரும் வழக்கினதாக இருந்தது என்பதையும் அது குறைவாக மதிக்கப்பட்டது என்பதனையும் 17 கீழ்கணக்கு நூல்கள் எடுத்துக்காட்டுது. அப்போ ஆடற்கலை என்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை காலம் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனா அறநூல்களில் எல்லாம் அந்த நாடகத்தை இழிவுபடுத்துவதாக சொல்றாங்க. நாடக கலைஞர்களையும் கூத்தியர், வெப்பாட்டியர் இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையே மாற்றி போகக்கூடிய நிலை இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்ல பார்க்குறோம். அப்போ நாடகமாடும் மகளிரை கூத்தியர் அப்படின்ற நான்மணி கடிகை சொல்கிறது. நாடகத்தை கூத்தாட்டு அப்படின்னு திரிகடுகம் சொல்கிறது. அப்போ இந்த நாடக கலைகள் ரொம்ப குறைவாக மதிக்கப்பட்டதை 17 கீழ்கணக்கு நூல்கள் எடுத்துக்காட்டுது. அதுக்கு அடுத்து பல்லவர் காலத்தில் நாடகம் எப்படி இருக்கு அப்படின்னா சுசீந்திரனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக தானே எழுதி நடிப்பதற்கும் ஏற்பாடு செய்தவன் தான் இந்த சீவக சிந்தாமணியில. சுசீந்திரனது வாழ்க்கை வரலாறு தான் நாடகமாக தானே எழுதி அதை நடிப்பதற்கும் ஏற்பாடு செய்தவன் சீவக சிந்தாமணியில இந்த குறிப்பு வருது. ஒருவனுடைய வரலாறு நாடகமாக்கப்படும் தகுதி உடையது என்பதை வழிகாட்டிய நூல் சீவக சிந்தாமணி. அப்போ ஒருவருடைய உண்மையான வரலாறையே நாடகமாக வைக்கலாம் அப்படின்றதற்கு வழிகாட்டின நூல் என்னன்னா சீவக சிந்தாமணி. காமத்தை மிகச் செய்து தீய வழியில் மனத்தை செலுத்த வல்ல நாடகங்களை காண்பது தவறு. அவ்வாறு காண விரும்பினால் கண் பாராது கண்களை தோண்டுவதே சிறந்தது என்ற கொள்கை உடையவர்கள் சமணர்கள். அதிலும் திருத்தக்க தேவர். அதாவது காமத்தை அதிகப்படுத்தி தப்பான வழியில செல்லக்கூடிய நாடகங்களை எப்பொழுதுமே பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள கண்கள் பார்க்க முடியாதபடி அதை தோண்டி விடுவதே சிறந்தது அப்படின்னு சமணர்கள் திருத்தக்க தேவர்கள் சொல்றாரு. கோயிலில் கூத்தாடுவதற்கும் பாட்டி செய்ப்பதற்கும் பரத்தையரை நியமித்தனர். ஒரு கட்டத்துல இந்த காப்பிய காலகட்டங்கள்லாம் வர சொல்ல பெருமையாக பேசப்பட்ட அந்த விரலியர், கூத்தியர் இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க? கோவில்களில் மட்டும் கூத்தாடுவதற்கும் பாட்டி செய்வதற்கும் இந்த பரத்தையர்களை நியமிக்கிறாங்க. அந்த பரத்தையர்களுக்கும் அனைத்து விதமான கலைகளையும் சொல்லி அவர்களை நியமிக்கிறாங்க. அப்ப கூத்தாடும் கலை குலமகளிருக்கு உரியதன்று அப்படின்னு சீவக சிந்தாமணி எழுது. கூத்தாடும் கலை என்பது நல்ல மகளிர் யாருமே கத்துக்க மாட்டாங்க, பரத்தையர்கள் மட்டுமே கத்துப்பாங்க, செல்வத்திற்காக மட்டுமே பொருள் ஈட்டுவதற்காக மட்டுமே கத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு
சீவக சிந்தாமணியில் காணப்படுது. நடன மாந்தர்கள் கோவில்களிலிருந்து நாட்டிய கலையையும் இசைக்கலையையும் வளர்த்தனர் என்ற செய்தியை தெரிவிப்பது தேவாரம். அதற்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, கோவில்கள்ல இருந்து நாட்டிய கலையையும் இசைக்கலைகளையும் வளர்க்குறாங்க. அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. பாடலும் ஆடலும் பரமனை இன்புறுத்துவன என்று கருதியவர் நாயன்மார்கள். அதாவது பாடக்கூடிய விஷயமும் ஆடுவதும் கடவுளை இன்பப்படுத்துது அப்படின்றதை நாயன்மார்கள் நம்பினாங்க. பாட்டுக்கும் ஆட்டத்துக்கும் பண்பா போற்றி அப்படின்னு நாவுக்கரசர் சொல்றாரு. நாடகத்தால் உடனடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுத்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாங்க. அதாவது உன்னடியார் போல் நடித்து நாடகம் சிவபெருமான் நடத்தின நாடக கூத்துக்களை எல்லாம் சொல்லி நம் உள்ளங்களில் புகக்கூடிய அந்த சிவபெருமான் மிக பெரிதும் விளைகின்றேன், அவனையே விரும்புகிறேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. ஆடி பாடி அரங்கவோ என்று அழைக்கும் குலசேகர ஆழ்வார், உன்னை என்னன்னு நான் கூப்பிட ஆடி பாடி அரங்கவோ அப்படின்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்றாங்க. குடங்கள் எடுத்தற்றே விட்டு கூத்தாடு வல்ல எங்கோவே அப்படின்னு பெரிய ஆழ்வாரும் கடவுளை சொல்றாரு. நாட்டியம் என்னும் பொருளுடைய படம் என்னும் சொல் பிரபந்தத்தில் உள்ளது. நாட்டியம் என்னும் பொருளுடைய படம் என்ற சொல் பிரபந்தத்துல இருக்கு. நாடகம் என்னும் சொல்லினை நாட்டியம் என்ற பொருளில் பயன்படுத்திய ஆழ்வார் நம்மாழ்வார். சிலப்பதிகாரத்துல இருக்க மாதிரியே நாடகம் என்ற சொல்லினை நாட்டியம் என்ற பொருளில் பயன்படுத்திய ஆழ்வார் யார்னா நம்மாழ்வார். மகேந்திரவர்மன் நாடக கலையில் மிக ஈடுபாடு கொண்ட மன்னன். இவன் இயற்றிய மத்த விலாச பிரகாசனம் இலக்கிய புகழ் பெற்றது. இவர் இயற்றிய நூல்தான் இந்த மத்த விலாச பிரகாசனம். இந்த நாடக நூலினை கொண்டு கதை தழுவிய நாடகங்கள் நடிக்கப்பட்டன. இந்த நாடக நூலினை மையப்படுத்தி கூட நிறைய கதைகள் நாடகமாக நடிக்கப்பட்டு வருது. தென்னிந்திய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது என்னன்னா காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். தென்னிந்திய சிற்பக்கலையின் எடுத்துக்காட்டாக விளங்குவது காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில். பல்லவர் காலத்தில் நடனக்கலை பெற்ற பெருமையை வெளிக்காட்டுவது சித்தனவாசலில் அமைந்த நடனமாது ஓவியம். அதாவது பல்லவர் காலத்தில் நடனக்கலை மிகவும் பெருமை மிக்கதாக இருப்பது அப்படின்றது எதை மூலமா அறிஞ்சுக்கலாம் அப்படின்னா சித்தனவாசல்ல இருக்கக்கூடிய நடனமாது ஓவியம் மூலமா அறிஞ்சுக்கலாம். நாட்டிய கலைக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட தேவர் அடியால் என்ற நங்கையர் கூட்டம் தோன்றி வாழ்ந்தது பல்லவர் காலத்தில். இன்றைக்கு தவறாக பேசக்கூடிய அந்த வார்த்தையான தேவர் அடியால் அப்படின்ற ஒரு நங்கையர் கூட்டம் யாருடைய காலகட்டங்களில் தோன்றி வாழ்ந்தது அப்படின்னா பல்லவர் காலத்தில் தான். அந்த அளவிற்கு நாட்டிய கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக பல்லவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு பார்த்த பகுதிகளில் இருந்து ஒரு சில மாதிரி வினாக்கள். நாடகத்தால் வரும் கேடுகளை எடுத்து கூறி தடுத்த சமண புலவர் யாரு அப்படின்னா கனிமேதையார். நாடகத்தில் வரும் கேடுகளை எடுத்து கூறி அதை தடுத்த சமண புலவர் யாருன்னா கனிமேதையார். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுத்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன். இது யாருடைய கூற்று அப்படின்னா மாணிக்கவாசகருடைய கூற்று. சிவபெருமானை சொல்ல இந்த மாதிரியாக பயன்படுத்துறார். கண்ணனால் ஆடப்பட்ட கூத்தியது. கண்ணனால் ஆடப்பட்ட கூத்தியது அப்படின்னா குடம் அப்படின்ற கூத்தை தான் கண்ணன் ஆடுறாரு. அல்லியம் என்பது யார் ஆடிய கூத்து? அல்லியம் என்ற கூத்தை ஆடியவர் யார் அப்படின்னா மாயவன். மாயவன் தான் என்ன பண்றாங்க அல்லியம் அப்படின்ற கூத்தை ஆடுறாங்க. நாடக களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது? நாடக களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரத்தை தான் நாடக களஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆர் அழகப்பன் அவர்கள் எழுதின புத்தகத்தின் பகுதி 2 பார்த்தோம். சங்க காலத்துல நாடகம் எப்படி இருக்கு, சிலப்பதிகாரத்துல நாடகம் குறித்த செய்திகள், மணிமேகலையில் நாடகம் குறித்த செய்திகள் என்னென்ன, 17 கீழ்கணக்கு நூல்கள், பல்லவர் காலத்துல எப்படி நாடகமும் அதை சார்ந்தவர்களும் வளர்றாங்க, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆர் அழகப்பன் அவர்களுடைய அந்த புத்தகத்தின் பகுதி 3. அது ரொம்ப பெரிய அந்த மூல புத்தகம் பெருசா இருக்கனால அதை பகுதிகளாக போடப்பட்டிருக்கு. அப்போ பகுதி 3ல என்னென்னலாம்னா சோழர் காலத்தில் நாடகம் எப்படி இருந்தது, கம்பராமாயணத்தில் நாடகம் குறித்த செய்திகள் என்ன, பெரிய புராணத்தில் நாடகம் என்ன, சிற்றிலக்கியங்களில் நாடகம் எப்படி பார்க்கப்படுகிறது, நொண்டி நாடகம் அப்படின்னா என்ன, இந்த மாதிரியான தரவுகளை எல்லாம்
நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். நன்றி.